ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க மெல்ரோஸ் முருகர் கோவிலில் தைப்பூசம் நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. நான் வந்து பால்குடம் எடுத்தேன், அப்புறம் என்னோடய பையன் வந்து காவடி எடுத்தான். சவுத் ஆஃப்ரிக்காவில் தைப்பூசம் நாங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டாடுறோம். சென்னையில் நிறைய வாட்டி பால்குடம் எடுத்திருக்கேன். இங்கே எவ்வளோ சிறப்பாக நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். பயங்கரமான கூட்டம். இந்த கோவில் வந்து 120 வருஷம் பழமையான கோவில் அண்ட் வருஷம் வருஷம் இந்த மாதிரி தான் கூட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. நம்மளோட வீடியோஸ் ஏற்கனவே பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா இந்த கோவில் வந்து இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப பழைய கோவில் இது. இப்போ வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரி சவுத் இந்தியாவில் இருக்க மாதிரி கோபுரம்லாம் வச்சு கட்டிகிட்ருக்காங்க. கும்பாபிஷேகம் வந்து இந்த இரண்டுக்குள்ளே நடக்கும். ஸோ அதனால் ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸில் எல்லா க்ரௌடையும் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக முருகரை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு அந்த இடத்துல அவங்க வந்து பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு பால்குடமும் காவடியும் எடுத்துகிட்டு இந்த முருகர் பின்னாடியே வந்து வலம் வரணும். சுற்றி அட்மாஸ்ஃபியர் ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தான். எல்லோரும் ஹரோகரா ஹரோகரான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து நாதஸ்வரம், தவில் சத்தம், அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பக்தி பாடல்கள்லாம் வந்து ஸ்பீக்கரில் கேட்டுட்டு இருந்தது. எல்லாரும் அவங்களோட காவடியை அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து காவடி டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வாழை இலையில் அவங்க முன்னாடியே ஒரு திங்ஸ் என்னென்ன காவடி ரெஜிஸ்டர் பண்ணும்போதே என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு வரணும்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுபடி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். அவங்க சொல்லுவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். முருகர்னாலே தமிழ் கடவுள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எல்லைகளையும் தாண்டி மொழிகளையும் தாண்டி பல மொழி பேசுகிறவங்க கூட முருகர் அவ்வளோ அழகாக பக்தியோடு வழிபடுறாங்க. இங்கே என்னென்னா எல்லாரையும் கனெக்ட் பண்ணியிருக்க ஒரே விஷயம் முருகர் மேலே இருக்க பக்தி தான். भक्तवत्सलाय नमः स्वाहा उमासुदाय नमः स्वाहा ओम शक्तिधराय नमः स्वाहा कुमारणाय नमः स्वाहा सेनान्ये नमः स्वाहा परमेष्ठिने नमः स्वाहा नामयाय नमः स्वाहा ओम श्री वल्ली देवसेना ओम पिसिदास प्रभंजनाय नमः स्वाहा ओम भक्तवत्सलाय नमः स्वाहा. நாங்கள் எங்களுடைய பால் கடத்தையும் காவடியையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இங்கே ஹோமம் வளர்த்தாங்க. அங்கே வந்து கும்பிட்டு போனோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பால் குடம் வந்து இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் வந்து அதில் ஊற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ புகைக்கிட்ட வந்து குடத்தை வச்சு அந்த புகையை பிடிச்சி வச்சுட்டு குடத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு அப்புறமா நாங்கள் வந்து அதில் பால் ஊற்றணும். நான் அதே மாதிரி போய் குடத்தில் வந்து அந்த புகையை கொஞ்சம் பிடிச்சிட்டு வந்து முருகர்கிட்ட வந்து நாங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் பால் ஊற்றணும். இவங்க வந்து ஒரு காப்பை மாதிரி அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ காவடி எடுக்கிறவங்களும் பால் கூட எடுக்கிறவங்களும் கையில் அதை கட்டிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நான் ஒன்று பிரதன் ஒன்று எடுத்து கட்டிக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பால் குடத்தில் பால் ஊற்றிட்டு மேலே வாழையில வச்சு சுற்றி ஒரு கை வச்சு கட்டிட்டு பூ சுற்றி வச்சுட்டோம். அப்புறம் கற்பூரம் வந்து பொருத்தி தேங்காவை வந்து அதில் காமிச்சு தேங்காய் உடச்சி வச்சு ரெடியாக இருந்தோம். நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர்னால் எத்தனை பேர் காவடி பால் குடம் வச்சுருக்காங்களோ அவ்வளோ பேர்கிட்டையுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் தீபாராதனை வந்து அந்த ஐயர் காட்டுவாங்க. எல்லாருக்கும் அதை கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க.
பூஜை ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சிச்சு. சுற்றி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க, பெரியவங்க, அப்புறம் எல்லாருமே குடும்பத்தோடு சேர்ந்து ஒன்றா ஒரு கலர்ஃபுல் செலிப்ரேஷனாக இருந்துச்சு. இதில் வந்து முருகர் மேலே எவ்வளோ அன்பு அப்புறம் பக்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரை பார்க்கும்போதும் அவ்வளோ பூரிப்பாக இருந்தது எனக்கு. வெளிநாட்டில் இருக்கிறோம், ஆனால் வந்து இந்த அளவுக்கு பக்தியோடு எல்லாரும் பண்ணுறாங்க. இவங்களுக்குலாம் கண்டிப்பாக அவங்களோட முன்னோர்கள் சொன்னது தான் இவங்க வழிபட்டுட்டு வராங்க. அதை வந்து இவங்க இவ்வளோ ரிலீஜியஸாக எடுத்து பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது, இதில் பார்ட்டாக இருந்தது. ஸோ எல்லாருமே வந்து பால் குடம் எடுத்து ஃபுல்லாக சுற்றி வந்தாச்சு. ஒவ்வொரு பக்தர்களும் கொண்டு வந்த பால் குடத்துலேருந்து பால் வச்சு அபிஷேகம் சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து இங்கே வந்து சாமி பாட்டு, பஜனை அதெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. अद्यपूर्वोक्त एवं गुण विशेषण विशिष्टायाम् अस्यां वर्तमानायां पौर्णमास्यां शुभदिदौ वासरः भानुवासरयुक्तायां पुष्यनक्षत्रयुक्तायां शुभयोग शुभकरण இரவான் சும்மாயிரு சொல்லற என்று மான்மகள் ஓம் சாம் சம் சரவண முருகா போற்றி 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 வெற்றுவதே பிரமாணனின் பொற்பாதம் போற்றி பொற்பாதம் போற்றி போற்றி அலங்காரம் முடிஞ்சு சிறப்பாக தீபாராதனை நடந்துச்சு. परोक्षेण परोक्षप्रिया इव हि देवाय नमः ओम शरवण भवाय नमः. Atmosphere of the temple, we had great number of devotees who came and carried kavadi, carried palkodam and did various types of prayers and offerings to Muruga today. சிறப்பாக முருகருக்கு எல்லா பூஜையும் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் முருகரை எடுத்துகிட்டு போய் அவரோட இடத்துல வச்சுருவாங்க. ட்ரூலி இட் வாஸ் எ டே ஆஃப் பக்தி, யூனிட்டி அண்ட் டிவைன் பிளெஸிங்ஸ்னே சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டே தைப்பூசம் விரதம் ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கு வந்து இந்த ஸ்ப்ரவுட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதை வந்து இதுக்கு லாஸ்ட் டே அன்னைக்கு பூஜை பண்ணி அதை கரைச்சிருவாங்களாம். கோவிலுக்கு வந்திருந்த எல்லா பக்தர்களுக்குமே வந்து சிறப்பாக அன்னதானம் போட்டாங்க. இந்த வீடியோ மூலமாக மெல்ரோஸ் முருகரோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன்.
கோவில் கும்பாபிஷேகம் இந்த இயர் நடந்து முடிஞ்ச பிறகு கோவில் வந்து ரொம்ப பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்கும். பிளான்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே வந்து காமிச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. கொடிமரம்லாம் வச்சு கோபுரம்லாம் வச்சு நம்ம ஊரில் இருக்க மாதிரி அழகாக கட்டுறாங்க. ஸோ அதோட கும்பாபிஷேகம் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேனலில் நான் காட்டுறேன். சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க முருகர் கோவிலில் எவ்வளோ சிறப்பாக தைப்பூசம் நிகழ்ச்சி நடந்தது அப்படிங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.